வணக்கம் நண்பர்களே, நான் கவிதா பேசுகிறேன். நீலவான பயணம் சேனல் வழியாக உங்களை நான் அழைத்துச் செல்லும் இடம் எதுவென்றால், என்னெல்லாம் பலூன்லாம் கட்டியிருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு கிராண்ட் ஓப்பனிங் தாங்க நம்ம போயிட்டுருக்குறோம். இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க நீங்களே உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்வு தரக்கூடிய இடம் தாங்க. ஆமாங்க, புது ஷட்டில் கோர்ட் ஓப்பனிங்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். ரவி அண்ணா வீட்டு ஷட்டில் கோர்ட் ஓப்பனிங்க்கு நம்ம போகும்போதே பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை முடிஞ்சோடனே ஒவ்வொருத்தரையும் ஆட தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு ஆட சொன்னாங்கங்க. அதனால நம்மளும் போய் பார்க்கலாம் எப்படியெல்லாம் ஷட்டில் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி. வேறு கோர்ட்டில் விளையாடுறவங்களும் வேடிக்கை பார்த்தாங்க, ப்ளே பண்ணி பார்த்தாங்க. எப்படி நல்லா இருக்குது, கோர்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பல விதமாக சொன்னாங்க. மேட் போட்டிருக்குறாங்க, வுட்டில் போட்டிருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஆடுறவங்களுக்கு தாங்க தெரியாது எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி. பேட்டை நம்ம பிடிச்சி இப்படின்னு அடிக்கிற நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. நம்மளும் மேட்ச் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி சும்மா ட்ரையல் பார்த்தாங்க. நம்மளும் வேடிக்கை நல்லாவே பார்த்தோம். ரொம்ப சூப்பராக ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. போக போக ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி பார்த்தாங்க. ஷட்டில் இவங்க மேட் தான் போட்டிருந்தாங்க. ஷெட்டோட அமைப்பு ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. ஒரு ட்ரையல் பார்த்தோன்னே கொஞ்சம் நேரம் பார்க்க நமக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. அடடா, எல்லாரும் தான் ஆடுறாங்களே, இப்போ எல்லோரும் போயிட்டாங்க, நம்மளும் தான் கொஞ்சம் ஆடி பார்த்தா என்ன அப்படின்னு ஆடி பார்த்தாங்க. இப்போ தாங்க எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. ஆடி பார்த்தா ஊருக்கு, போய் பார்த்தா தெரியும், அங்கே 2 நாள் இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தா தாங்க ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கேமில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.